இன்னைக்கு எங்கள் வீட்டில் புளிசாதத்துக்கு ஒரு துவையல் தான் அரைக்க போகிறேங்க. இந்த துவையல் கருவேப்பிலை வச்சு கொஞ்சம் தேங்காய் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வறுத்து வச்சு நல்லா காரசாரமாக புளிசாதத்துக்கு தொட்டுக்கும் போது ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த துவையல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இந்த துவையல் பண்ணுறதுக்கு ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாங்க. இப்போ உளுத்தம்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு லேசாக வாசம் வர்ற வரைக்கும் செவந்து வரணும். உளுத்தம்பருப்பு லேசாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போதே நம்ம காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும். நமக்கு எவ்வளோ காரமோ சேர்த்துக்கலாம் அந்தளவுக்கு. அப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணுங்க. இப்போ ஒரு 4-5 பல் பூண்டும் இதில் சேர்த்தாச்சு. இதை நல்லா பெரட்டி விட்டு ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை நான் இன்றைக்கி 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. கறிவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா ஃப்ரெஷ் கறிவேப்பிலை சேர்த்தா இந்த தொகையில் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு பெரட்டி விட்டுட்டு தேங்காய் துருவல் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க. ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ திருகின தேங்காய் தான் நான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு ரொம்ப அதிகமாக வதக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 10-20 செகண்ட் ஒரு பெரட்டி விட்டால் போதுமானது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தொகையில் அரைக்கிறதுக்கு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி விடாமல் ட்ரையாக நல்லா ஓட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக இப்போ பாருங்கள் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அந்த கொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக நமக்கு அரைக்க வரும். இந்த தொகையில் நம்ம புளிசாதத்துக்கு தொட்டுக்கிறதால இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. புளிசாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு கமகமாக கருவேப்பிலை தொகையல் ரெடி ஆகிடுச்சுங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக புளிசாதம் கூடவே ஒரு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை, அடுத்து கருவேப்பிலை துவையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த தொகையல் புளி சாதம், லெமன் சாதம், கொத்தமல்லி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது கெட்டு போகாது. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே வதக்கியிருக்கோம் இல்லைங்களா, அதுவும் கெட்டியாக அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சத்தான சுவையான தொகையல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ புளிசாதத்துக்கு பாருங்கள் பக்குவமாக அரைச்ச துவையல் கருவேப்பிலை துவையல் ரெடியாக இருக்குங்க. புளிசாதம் வச்சு இந்த துவையல் தொட்டுக்கிட்டு அதுவும் கூடவே அப்பளம் இல்லைன்னா வடகம் பொரிச்சு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பேபி பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணியிருக்கேங்க. இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபி சக்ஸஸ் சமையலில் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.